அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முபாரக் அலி, எம்எஸ் இயற்கை தேனீ பண்ணை, கூடலாம்பள்ளம், தஞ்சாவூர் மாவட்டம். ஆக்கத்திற்கு நோக்கம் வேண்டும், நோக்கத்திற்கு ஊக்கம் வேண்டும், தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை. யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது என்னுடைய 43வது பதிவு. நமது எம்எஸ் இயற்கை தேனீ பண்ணையில் முதலாக ஒரு பெட்டி தான் வாங்கியிருந்தேன். அந்த ஒரு பெட்டியை இப்போது 2 பெட்டியாக மாற்றிருக்கேன். நமது எம்எஸ் இயற்கை தேனீ பண்ணையில் இப்போது 2 தேனீ பெட்டிகள். அந்த பெட்டிகளை இப்போது பார்ப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். 2ஆக பிரித்த தேன் பெட்டியை 1 கிலோமீட்டர் தாண்டி பக்கத்து ஊரில் வச்சுருந்தேன். 15 நாள் வச்சுருந்தேன். அந்த பெட்டியை பண்ணைக்கு கொண்டு வந்துட்டேன். பழைய பெட்டி இருக்கிற இடத்துல இருந்து 6 அடி தாண்டி அந்த பெட்டியை வச்சுருக்கேன். இப்போது நமது எம்எஸ் இயற்கை தேனீ பண்ணையில் 2 பெட்டி இருக்குது. முதல்ல ஒரு பெட்டி தான் வாங்கியிருந்தேன். அதை இப்போது 2ஆக பிரித்து 2 பெட்டியாக மாற்றிருக்கேன். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் அந்த 2வது பெட்டி. அந்த பெட்டியில் பாருங்கள், அந்த ஈக்கள் தேனீக்கள்லாம் வெளில வந்து போயிட்டுருக்கு. அதை பார்க்குறீங்க. இதுதான் 2வது பெட்டி. அந்த ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், பிவிசி பைப்பில் ஸ்டாண்டு பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாண்டில் நானே சொந்தமாக செஞ்ச ஸ்டாண்டு அது. 1 மீட்ரு உயரத்தில் 1.5 அடி பைப்பு. அது சென்டரில் இருக்கிறது வந்து 4க்கு 1.5 ரெடியூசரு. அதில் வச்சு அதை கம்பி ஸ்டாண்டு மாதிரி கம்பி செஞ்சு அதை உள்ளே சொருகி சிமெண்ட்டு கலவை போட்டிருக்கேன். கலவை போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதை செட் பண்ணியிருக்கேன். அந்த ரெடியூசரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த எறும்புகள்லாம் அதை மேலே ஏறும். தேனீ வந்து இனிப்பு உள்ளது. இனிப்புக்காக வேண்டி அந்த எறும்புகள்லாம் எங்கே இருந்தாலும் தேடி வரும். இந்த பிவிசி பைப்பில் ஏறி அந்த தேனீ பெட்டி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த ரெடியூசரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது தண்ணியில் உள்ளே இறங்காது. அதனால் அந்த தேனீ பெட்டி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இதுதான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். ஸ்டாண்டு வந்து பல மெத்தடில் செய்வாங்க. நான் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கேன். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. எம்எஸ் இயற்கை தேனீ பண்ணையில் இப்போது 2 பெட்டி இருக்குது. இதுபோல் பெட்டிகளை அதிகப்படுத்தியே இருப்பேன். இன்ஷா அல்லாஹ். நன்றி, வாழ்த்துக்கள்.